வணக்கம். பிறந்த நாளா இறந்த நாளா? சிறுகதை. படைப்பு சுகந்தி அவர்கள். நன்றி. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். விட்டு விட்டு அடித்து கொண்டிருந்த டெலிஃபோன் மணி தொடர்ந்து அடிக்கத் தொடங்கிற்று. துரைசாமி அது அடித்து ஓய்ந்துவிடும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் டெலிஃபோனோ ஒரு குழந்தைக்குரிய பிடிவாதத்தோடு மீண்டும் மீண்டும் அடிக்கத் தொடங்கிற்று. அப்பொழுதுதான் ஒரு கொலை வழக்கு விஷயமாக வெளியில் சென்றுவிட்டு மிகுந்த களைப்புடன் திரும்பியிருந்தார் அவர். இப்பொழுது தொடர்ந்து டெலிஃபோன் மணி அடிக்கவே ஏதோ ஒரு அவசர நிமித்தமாகவே அது தொடர்ந்து அடிக்கிறது என்பது தெரிந்தும் அவர் எழுந்திருக்கவில்லை. அவருக்கு ஓய்வு தேவையாக இருந்தது. டெலிஃபோன் அலறல் நின்றது. சோஃபாவில் சாய்ந்து எதிரே இருந்த ஸ்டூலின் மீது கால்களை தூக்கி போட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். டெலிஃபோன் மணி மீண்டும் அடிக்கத் தொடங்கிற்று. ஃபோனை எடுத்தார். டாக்டர் நாராயணன் ஸ்பீக்கிங். மறுகோடியிலிருந்து குரல் கேட்டது. குட் மார்னிங் டாக்டர் என்றார் துரைசாமி. நீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன் ஃபோன் செய்தது? நான் தான் என்றார் டாக்டர் நாராயணன். என்ன சமாச்சாரம்? நாளைக்குத்தானே உங்கள் நர்மதாவுக்கு பர்த்டே? ஆமாம். அவர் குரல் என்னவோ போல் இருந்தது. கண்டிப்பாக வருகிறேன் டாக்டர். நாளைக்கு நீங்கள் வரவேண்டி இருக்காது. ஏன் டாக்டர்? இப்பொழுதே நீங்கள் வர வேண்டும். நாளைக்குத்தானே உங்கள் டாக்டருக்கு பர்த்டே? நாளைக்கு பர்த்டே. ஆனால் இன்னைக்கு டாக்டர் நாராயணன் மேற்கொண்டு பேச முடியாதபடி துக்கம் அவர் தொண்டையை அடைத்தது. தேம்பி தேம்பி அழுவது கேட்டது. என்ன டாக்டர், ஏன் அழுகிறீர்கள்? நாளைக்கு என் டாக்டருக்கு பர்த்டே சார். ஆனால் இன்றைக்கு அவள் டெத் டே சார். டெத் டே. துரைசாமி அதிர்ச்சியாக வாயடித்து போய் நின்றார். நம்பவே முடியவில்லை. நர்மதா காலேஜுக்கு போவதும் வருவதும் எவ்வளவு அழகாக இருக்கும். 20-22 வயது. ஆனால் வயதை மீறிய ஒரு பக்குவம், உலக அறிவு, புன்னகை செய்யும் கண்கள். எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியாத துரைசாமி, என்ன உடம்புக்கு திடீரென்று என்றார். மர்டர்டு. ஐ எம் கம்மிங் தேர் டாக்டர். உடனே வருகிறீர்களா? போலீஸுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறேன். டாக்டர் நாராயணன் ஒரு புகழ்பெற்ற சர்ஜன். 50 வயது இருக்கும். மேல்நாட்டு மருத்துவ நூல்களையும் ஆராய்ச்சிகளையும் படித்து கரைத்து குடித்தவர். தன் அனுபவ அறிவோடு சேர்த்து மருத்துவத்துறையில் வியக்கத்தக்க சாதனைகளை செய்து வந்தார். தற்போது அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி எவ்வளவோ கோரமான உருவமுடையவர்களை கூட அழகாக காட்சியளிக்க செய்யும் ஒரு சிறந்த திறமையை அவருக்கு கொடுத்திருந்தது. அவருக்கு கல்யாணமான உடனேயே அவருடைய மனைவி இறந்து விட்டால் சில வருடமாக மகள் நர்மதா தான் அவருக்கு ஆறுதல். நர்மதா எளிய உடையில்தான் கல்லூரிக்கு போவாள். பகட்டாக இருக்க மாட்டாள். ஸ்விம்மிங், யோகாசனம் இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உடையவள். அவளுக்கு ஒரு திருமணத்தை முடித்துவிட்டால் தன்னை முழுக்க முழுக்க மருத்துவத்துறைக்கே அர்ப்பணித்து கொண்டு விடலாம் என்று டாக்டர் நாராயணன் அடிக்கடி சொல்லுவார். வரனும் தேடிக்கொண்டிருந்தார். கிடைத்தது. பிள்ளை பீகாரில் எங்கேயோ டாக்டராக இருந்தான். நல்ல எதிர்காலம் அவனுக்கு இருப்பதை புரிந்து கொண்டார் டாக்டர் நாராயணன். லௌகிக விஷயங்களை பற்றி பேசி முடிவு செய்து கூட விட்டார். திருமண தேதி வைக்க வேண்டியது ஒன்றுதான் பாக்கி. அந்த சமயத்தில் தான் நர்மதா இறந்து விட்டாள். இறக்கவில்லை, கொலை செய்யப்பட்டு விட்டாள். மாடியில் ஜனக்கும்பல் தெரிந்தது. மோட்டார் சைக்கிளை போர்ட்டிகோவில் ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கிய துரைசாமி மாடி மேலேறி சென்றார். அவரை கண்டதும் டாக்டர் நாராயணன் ஓடி வந்தார். கட்டி கொண்டு துரைசாமியின் தோளில் முகம் புதைத்து
குலுங்கி குலுங்கி அழுதார். அவர் முதுகை ஆறுதலாக தட்டி கொடுத்தார் துரைசாமி. சிறிது நேரம் அலட்டும் என்று விட்டுவிட்டார். அப்பொழுதுதானே பேசுகின்ற பக்குவத்திற்கு வர முடியும். அவரை அப்படியே தாங்கி கொண்டு நர்மதா கொலை செய்யப்பட்டு கிடக்கும் அறைக்கு சென்றார். அங்கே அவனுடைய காலேஜ் தோழிகள் சடலத்தை பார்த்து வாயில் துணியை வைத்தபடி அழுது கொண்டிருந்தனர். புடவை, பெல்பாட்டம், பர்தா, இப்படி பல வகை. நர்மதாவுக்கு காலேஜ் பூராவும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தன் பர்த்டேக்காக எல்லோரையும் ஆசையோடு அழைத்திருந்தாள். இன்று இப்படி ஆகிவிடவே அவளுக்கு நாளைக்கு கொடுப்பதற்க வாங்கி வைத்திருந்த ப்ரெசன்டேஷன்களை எல்லாம் கொண்டு வந்து அவள் உடல் அருகே சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். தளதளவென்று வளர்ந்திருந்த கீரை தண்டை வெட்டி போட்டது போல கிடந்தாள் நர்மதா. எல்லோரும் அறையை விட்டு தயவு செய்து வெளியே போங்கள். இங்குள்ள தடயங்கள் போலீஸுக்கு மிகவும் முக்கியமானவை என்று சொல்லிவிட்டு டாக்டர் நாராயணனுடன் வெளி வராந்தாவுக்கு வந்தார் துரைசாமி. நர்மதாவின் கல்லூரி தோறுகள் அறையை விட்டு ஒவ்வொருவராக அழுதபடி வெளியே சென்றார்கள். டாக்டர் நாராயணன் மாடி வராந்தாவின் தூணில் கட்டி போட்டிருக்கும் ஒருவனை துரைசாமிக்கு காட்டினார். ஆத்திரத்தோடு அவன் மீது பாய்ந்தார். அவன் உடம்பில் இந்த இடம்தான் என்று இல்லாமல் அவன் முகம், தலை, மார்பு, முதுகு, பின்கழுத்து, கால், கை என்று எங்கெல்லாம் அடிக்கலாமோ அங்கெல்லாம் அவளை பலார் பலார் என்று அடித்தார். கட்டி போட்டிருந்த அவன் கைகளை முறுக்கினார், உதைத்தார். பாவி, என் ஒரே மகளை கொன்று விட்டாயே, என்னை கொலை செய்திருக்க கூடாதா நீ என்று கத்தியபடி அவனை திரும்பவும் அடிக்க ஆரம்பித்தார். துரைசாமி அந்த ஆளை விசாரித்தார். அவன் சொன்னான், இன்னும் 1-2 நாட்களில் கிண்டியில் ரேஸ் முடித்துவிட இருப்பதால் அதற்குள் எவ்வளவு ஆட முடியுமோ அவ்வளவு ஆட்டம் ஆட பணம் சேர்க்க விரும்பினானாம். ஆனால் அவனிடம் பைசா கூட இல்லையாம். டாக்டர் நாராயணன் வீட்டில் கண்டிப்பாக ஒரு கணிசமான தொகைக்கு ரொக்கமாவோ அல்லது நகைகளோ கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தானாம். மறுநாள் பிறந்த நாள் ஆகையால் நர்மதா நிறைய நகைகள் போட்டிருந்தாளாம். கழுத்தை நிறுத்திவிட்டானாம். அவள் கத்தி கொண்டே தடால் என்று விழுந்து விட்டாளாம். அந்த சத்தத்தை கேட்டு சமையற்காரன், தோட்டக்காரன் எல்லோரும் ஓடி வந்து அவனை பிடித்து விட்டார்களாம். ஜீப்பிலிருந்து இறங்கினார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம். தனக்கு முன்பாகவே துரைசாமி அங்கு வந்து விட்டிருப்பதை கண்டு அவர் முகம் மலர்ந்தார். குட் மார்னிங் சார், நீங்கள் வந்து விட்டீர்கள் அல்லவா? எங்கள் வேலை பாதி முடிந்து விட்ட மாதிரி தான். வாருங்கள் சார் என்று அவரை வரவேற்று டாக்டர் நாராயணன் நர்மதா இறந்து விட்டதை கூறி கேவி கேவி எழுதார். டிடெக்டிவ் சார், பாடியை பார்க்க போகலாமா என்றார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். இருவரும் நர்மதா கொலை செய்யப்பட்டு கிடக்கும் அறையை நோக்கி சென்றனர். டாக்டர் நாராயணன் வராந்தாவில் அழுதபடி நின்றிருந்தார். இருவரும் அறையின் வாயிலை அடைந்தனர். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் அறையினுள் எட்டி பார்த்தார். திடுக்கிட்டார். பாடி இந்த ரூமில் தானே கிடந்தது டிடெக்டிவ் சார்? ஆமாம். டிட் யூ சீ இட்? ஏன்? துப்பறியும் துரைசாமி அறையினுள் எட்டி பார்த்தார். தூக்கி வாரி போட்டது. அறை காலியாக இருந்தது. நர்மதாவின் சடலம் காணப்படவில்லை. இருந்ததே. நர்மதாவின் சடலம் காணப்படவில்லை என்பது தெரிந்ததும் டாக்டர் நாராயணின் துக்கமும் அழுகையும் புலம்பலும் இன்னும் அதிகமாயிற்று. மேஜை மீதிருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் காரணமான கொலைகாரனை கொன்று தீர்த்துவிட அவர் அவனை கட்டியிருந்த தூணை நோக்கி பாய்ந்தார். அங்கே தூணில் இருந்த கொலைகாரனையும் காணோம். இன்ஸ்பெக்டர் சார், டிடெக்டிவ் சார், இது என்ன ஒவ்வொன்றும் மர்மமாக நடக்கிறது? மர்டரான என் டாக்டரின் டெட் பாடியை காணவில்லை, கட்டி போட்டிருந்த கொலைகாரனையும் காணவில்லை என்று புலம்பினார் டாக்டர் நாராயணன். கேள்விக்குறியுடன்
அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். இரவின் அமைதியை கிழித்து கொண்டு சுவர் கடிகாரம் டான் டான் என 10 மணி அடித்தது. சோஃபாவில் சாய்ந்தபடி சிகரெட் பிடித்து கொண்டிருந்த துரைசாமி மிகவும் குழம்பி போயிருக்கிறார் என்பதை புகைந்து கொண்டிருந்த சிகரெட் காட்டிக்கொண்டது. சமையற்கார சங்கரன் வாசற்கதவை உட்புறமாக பூட்டிவிட்டு சாவியை கொண்டு வந்து சுவர் கடிகாரத்தின் அருகே இருந்த ஆணியில் மாட்டிவிட்டு படுக்க போனான். நர்மதாவின் சடலம் காணாமல் போனதும் கொலைகாரன் மறைந்து விட்டதும் அவரை மௌனமாக்கி இருந்தன. நர்மதாவின் சடலத்தை அவர் பார்த்துவிட்டு வெளியில் வந்ததும் அங்கு கூடியிருந்த அவள் தோழிகளை அவ்வறையை விட்டு வெளியே போகச் சொன்னதும் அவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக வெளியே வந்ததும் அவருக்கு நினைவு வந்தது. நர்மதாவின் உடலை அந்த அறை வாசல் வழியாகத்தானே அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். வேறு வழி இல்லையே. சிந்தனை வயப்பட்ட துரைசாமி சிகரெட் பிடித்திருந்த இடது கையை உயர்த்திய பொழுதுதான் சிகரெட் எரிந்து தீர்ந்து விட்டதை கண்டார். பான் பாக்கெட்டில் சிகரெட் பெட்டியை தேடினார். தீப்பெட்டி கிடைக்கவில்லை. சங்கரன் இரவு சமையலுக்கு எடுத்துக்கொண்டு போயிருப்பானோ என்றெண்ணி சமையல் அறையை நோக்கி நடந்தார். சட்டென்று கிடைக்கவில்லை தீப்பெட்டி. அது நமர்த்து போகாதிருக்க ஒரு தகர டப்பாவில் போட்டு வைத்திருந்தார் சங்கரன். அதை எடுத்து கிழித்து சிகரெட்டை பற்ற வைக்க முயலும் போது அறையில் மல்லிகை பூவின் வாசனை குப்பென்று அடித்தது. அப்படியே நின்றார். காற்றில் கலந்து வந்த மல்லிகை பூவின் மணத்தை ஒரு முறை இழுத்து முகர்ந்தார் அவர். மல்லிகை மனம் நாசியை துளைத்தது. கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தார். தலையில் ஒரு கோட்டை மல்லிகை பூவை வைத்து கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தாள் நர்மதா. நர்மதாவா? தன்னையும் அறியாமல் சற்று உரக்கவே கத்திவிட்டார். ஆமாம் சார், நர்மதாவே தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்பு நாராயணன் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்து பிறகு காணாமல் போய்விட்ட நர்மதா தான் சார். சிரித்தாள் நர்மதா. திரும்பி வாசற் கதவை பார்த்தார். அறை உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. சாவி சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தது. உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் சார் என்றாள் நர்மதா. நானும் கூடத்தான் என்றார் துரைசாமி. இறந்த பின் இறந்தவர்கள் என்ன ஆவார்கள் சார்? பதில் சொல்ல தெரியாமல் உட்கார்ந்திருந்தார் துரைசாமி. அவள் தொடர்ந்தாள். இந்த மாதிரி மரணமெல்லாம் துர்மரணம் அல்லவா? இப்படி அல்பாயுசில் இறந்தவர்களின் உயிர் உலகத்தை விட்டு இயற்கையாக செல்ல வேண்டிய காலம் வரும் வரை அது செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அலைந்து கொண்டு இருக்குமாமே, பேயாக பிசாசாக. கொஞ்சம் சூடான ஹார்லிக்ஸ் குடித்து கொண்டே பேசலாமா நர்மதா என்றவாறு எழுந்தார். இவளை எவ்வளவு நேரம் தங்க வைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் தங்க வைத்து விட வேண்டும். கை கடிகாரத்தை பார்த்தாள் நர்மதா. பிறகு, இது நான் டெய்லி ஹார்லிக்ஸ் குடிக்கிற நேரம்தான் என்றாள். துரைசாமி எழுந்து சங்கரனை எழுப்பி ஹார்லிக்ஸ் போட சொல்லலாமா என்று நினைத்தார். முதலில் நீரிழிவு நோயால் மிகவும் கஷ்டப்படுகிற அவன் பாவம் சேர்ந்தாற்போர் 10 நிமிஷம் தூங்கினாள் என்பதே கிடையாது. அடிக்கடி எழுந்து விடுவான். இப்பொழுதுதான் தூங்குகிறான் போலும். தூங்கட்டும் என்று நினைத்து அவர் தாமே சமையலறையில் சென்று பம்பிங் ஸ்டவ்வை பற்ற வைத்தார். பின் பண்ணியதும் அது புஷென்று சீறிக்கொண்டு இறைச்சலுடன் எரியத் தொடங்கியது. வெந்நீரை வைத்தார். அது சுடுவதற்குள் ஹாலுக்கு வந்து வேலாயுதத்துக்கு அவசர அவசரமாக ஃபோன் செய்து நர்மதா வந்திருக்கிற விவரத்தை கூறி அவரை உடனே வரும்படி கேட்டுக்கொண்டார். பிறகு டாக்டர் நாராயணனுக்கு ஃபோன் செய்தார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஸ்டவ்வில் எண்ணெய் தீர்ந்து விட்டதால் அதன் இரைச்சல் சட்டென்று அடங்கி போயிற்று. அவசர அவசரமாக பேசி முடித்து கொண்டு சமையலறைக்குள்